Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரக சாதம் ப்ளஸ் வெஜிடபிள் கறிங்க. ரொம்ப அருமையான காம்பினேஷன். இந்த சீரக சாதத்தோட இந்த வெஜிடபிள் கறி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருக்குதுங்க. இந்த அருமையான சீரக சாதத்தை இந்த சைட் டிஷ் எடுத்து இதில் சேர்த்து இப்படி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த அருமையான சீரக சாதம் ப்ளஸ் வெஜ் கறி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கிளப்பி பார்க்கலாமா? ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு 1.5 கப்புக்கு நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாங்க. 1.5 கப் எடுத்தாச்சு. இந்த தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுவோம். அதை நல்லா அழுக்கு போக நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க. வானலியே சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க. முந்திரி நல்லா செவக்க வறுப்பட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. முந்திரியை தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மறுபடியும் அதே வானில் இன்னொரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஒரு இலை, 3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், சீரகம் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா அது பொரியணும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை ஊற வச்ச அரிசிங்கிறதுனால இதை நிதானமாக நம்ம உடஞ்சிடாமல் இதை வறுத்து விட்டுக்கணும். நம்ம இதில் பாஸ்மதி அரிசியும் சேர்க்கலாம், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்து செய்யலாங்க. இது 1 பாட் ரெசிபியும் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 1 கப் அரிசினா 2 கப்பு தண்ணி சேர்க்கணுங்க. நம்ம ஓப்பன் பாட்டில் வைக்கிறதுனால இப்போ நான் 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 2 3 இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லிட்டு வச்சு மூடிடலாங்க. இப்போ இது வேகட்டும். நடுவில் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கலந்து விடலாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாங்க. நல்லா வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுடைய பாஸ்மதி அரிசி. லேசாக அப்படி கலந்து விடுவோம். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியுது தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அருமையான நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக அருமையாக வந்திருக்கு. ஒவ்வொன்றும் நல்லா உதிரியாகவே இருக்குது பாருங்கள். அடி பிடிக்கலை, எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது மேலே மல்லித்தழை தூவி இறக்க வேண்டியதாங்க. அருமையான நம்மளுடைய சீரக சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம இப்படியே சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க. நம்ம இதுக்கு ஒரு பக்காவான ஒரு சைட் டிஷ்ஷில் சேர்த்து சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஜீரா ரைஸ்க்கு சைட் டிஷ் செய்கிறதுக்கு முதல்ல வெறும் வானலியில் 3 மிளகாய், 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, மல்லி 2 ஸ்பூனுக்கு, மல்லி விதைகள் 2 ஸ்பூனு. இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நம்ம இதை பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அதே பெனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு 1 ஸ்பூனுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நீல வாக்கில் கட் பண்ண இப்போ பெரிய வெங்காயம் 1, இப்போ நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய், குழந்தைங்க சாப்பிட்டா கூட எடுத்து போட்டு சாப்பிட்லாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டுருந்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. பச்சை வடைப்பாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு கைப்பிடிக்கு சேர்த்துக்கலாங்க. குடமிளகாய் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி ஜீரா ரைஸ்க்கு அருமையான சைட் டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. அடுத்தது ஒரே ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு 2யும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி முந்திரி விழுது இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த ஜார் கடையில் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதில் வேக வைக்கலாம். இப்போ தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கோம். அடுத்தது கூட தயிர் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா பொடி அதையும் அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு,
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனை ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. கலர்ஃபுல்லாக நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்ம ஜீரா ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் சேர்க்க போகிறேன். கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம இதில் செஞ்சுக்கலாங்க. 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. நம்மளுடைய சீரக சாதத்துக்கு அருமையான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்மளுடைய அருமையான ஜீரா ரைஸ் சைட் டிஷ் ரெடி. உங்களுக்கு இந்த சீரக சாதமும் வெஜிடபிள் கறியும் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.